ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு ஈஸி ப்ரிப்ரேஷன். இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்மா. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று ஈவினிங்கு டிஎன்பிஎஸ்சி ஆடனம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பர்டிகுலராக ஈஸி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான மேஜர் கொஷின் என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக்கலுக்கு ரிலீஸ் பண்ண கியூஜ் வேக்கன்சியில் இசிஇ எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அது ரிலேட்டடாக வீடியோவிலே என்ன சொல்லியிருந்தேன்னா, இசிஇ எலிஜிபிள் இல்லைம்மா. ஓகே, உங்களுக்கு நீங்கள் அது ரிலேட்டடாக என்கொயரிஸ் பண்ணணும், இல்லை உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் மெயில் ஆர் கால் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நேற்று போட்ட வீடியோலையே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட் வந்து மெயில் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதிலேருந்து நமக்கு ஈஸி எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறதுக்கான கிளியர் கட் ஐடியாவும் நமக்கு இதில் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தி கேண்டிடேட் கிளைமிங் ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் ஷுட் அப்லோட் எ காப்பி ஆஃப் கவர்மெண்ட் ஆர்டர் அட் த டைம் ஆஃப் அப்லோடிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக கிளைம் பண்ணலாம். என்ன அப்படின்னா, உங்கள் டிகிரிக்கான ஈக்குவலன்ஸ் என்ன ஜிஓ ஆர்டர், அதாவது உங்களோட அந்த ஈக்குவலன்ஸ் கவர்மெண்ட் ஆர்டரை ஒயில் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போதே நீங்கள் அந்த ஜிஓ ஆர்டரை அப்ளை பண்ணுங்கள். ஆக்சுவலாக அதுக்கான லிங்க்கும் ஷேர் பண்ணியிருக்காங்கப்பா. ஓகேங்களா? ஸோ அந்த லிங்க்கில் இந்த ஈக்குவலன்ஸ் ஆர்டரை வந்து விச் மீன்ஸ் அந்த ஜிஓ ஆர்டரை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததில் மேபி உங்களுக்கு ப்ராசஸ் இருக்கும் போதே, அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணும் போதே உங்களுக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா ப்ராசஸ் ஃபெயில் ஆகலாம். ஓகே, ஸோ இன்னொரு அடுத்த இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜிஓ ஆர்டருமே நம்ம இதில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த லிங்க் என்ன அப்படின்னா, நம்ம சொல்கிறோம்ல கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டிகிரிக்கான ஈக்குவலன்ட் ஜிஓ ஆர்டர் வந்து இந்த லிங்க்கில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் கெட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தி கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் ரிகார்டிங் ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் இஷ்யூட் after the date of physical certificate verification will not be considered for this recruitment. ஓகேங்களா? ஸோ இந்த ஜிஓ ஆர்டர் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணது மேபி இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா, எப்போ அதுக்கப்புறம், அதாவது உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ரெக்ரூட்மெண்ட் வந்து, அதாவது நீங்கள் டிஸ்குவாலிஃபைட் அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க பர்ஃபெக்டாக அவங்க சைட்லேருந்து ரிப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இசிஇ ட்ரிபிள்இ அது எந்த இதுவாக இருந்தாலும் எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதுக்கான ப்ரூஃப் மாதிரி ஜிஓ ஆர்டர் மட்டும் நீங்கள் இந்த டிகிரிக்கு இது ஈக்குவலண்ட்டுங்கிற ஜிஓ ஆர்டர் மட்டும் எங்களுக்கு அப்லோட் பண்ணுங்கள். அது வேலிடாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுவோம், வேலிட் இல்லை அப்படின்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம். இந்த ரெண்டே விஷயந்தான். ஓகேங்களா? ஸோ அவங்க சைட்லேருந்து பர்ஃபெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட என்ன கொஷின் கேட்குறேன் அப்படின்னா, நிறைய பேர் ஜிஓ ஆர்டர்ஸ்லாமே ஷேர் பண்ணீங்க, ஆனால் நேற்று சொன்னதை தான் இன்றைக்கும் சொல்கிறேன். ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஈக்குவலன்ஸ் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னே தவிர எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வராது. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சுக்கோங்கம்மா. எந்த இடத்துலையுமே எந்த இயர் எந்த இடத்துலையுமே ஈக்குவலன்ஸ் வந்து ட்ரிபிள்இக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர இசிஇங்கிறது எந்த இடத்துலையுமே இல்லை. ஏன்னா நம்ம டோட்டலாக வேறு, எலக்ட்ரானிக்ஸுங்கிறது வேறு, எலக்ட்ரிக்கலுங்கிறது வேறு. மேம் இப்போ அதர் டிபார்ட்மெண்ட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதர் டிபார்ட்மெண்ட்லாம் ஓகேப்பா, அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நம்மள கன்சிடர் பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து டிஎன்பிஎஸ்சி போர்டு அவங்களோட ஜிஓ ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம ட்ரிபிள்இக்கு ஈக்குவலண்ட்டாக இசிஇ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரிப்ளை மெயிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, கன்ஃபார்மாக இசிஇ எலிஜிபிள் இல்லை. அப்போ அந்த 391 வேக்கன்சிக்கு வந்து ஒன்லி ஃபார் ட்ரிபிள்இ ஆஸ்பிரண்ட்ஸ். ஓகேவா? இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நேற்று கேட்டவங்களுக்கும் நான் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தேன்னா, கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு. இதை தவிர்த்து நிறைய பேர் கேட்குறீங்க, மேம் எப்படி அப்புறம் ஏன் மேம் படிக்கிறோம், இந்த மாதிரிலாம் நிறைய கேட்குறீங்க. ஸோ இதை தாராளமாக நீங்கள் ரெக்வஸ்ட்டாக கேட்கலாம்ப்பா. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஓப்பனாக நீங்கள் ரெக்வஸ்ட்டாக கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இபிக்கான வேகன்சி வந்து ஒன்லி ஃபார் ட்ரிபிள்இ ஆஸ்பிரண்ட்ஸுங்கிறது தெரிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோங்கிற மாதிரி யோசிங்க. இப்போ அவங்க கொடுத்த வேகன்சிக்கு நம்ம இல்லைங்கிறது முடிவாயிடுச்சு. இதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து
இப்போ 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 இருக்கிற நிலவரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ட்ரிபிள் இக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, நல்ல பல்க் வேகன்சி வந்திருக்கு, நம்ம டெஃபினட்டாக படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டு ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும். அது ரொம்பவே ஹாப்பியஸ்ட் நியூஸ் தான். ஓகேங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேற்றுலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேகன்சி இல்லைங்கிற பட்சத்துக்கு ஹியூஜ் வேகன்சிங்கும் போது ரொம்ப சந்தோஷத்தில் ரொம்பவே வந்து அவங்க அந்த சைட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இசிஇக்கு அப்போ என்ன அப்படின்னா, நமக்கு அப்போ இருக்கக்கூடிய ஒரே பாசிபிலிட்டி சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட்டு தான். ஓகேங்களா? இதில் என்ன ஒரு ப்ளஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோ. ஃபஸ்ட்டு வந்து வேகன்சி கம்மி. பர்டிகுலராக இசிஇக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இசிஇ டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னா நம்ம எதுக்கு எலிஜிபிள் வருவோன்னா, இன்டர்வியூ போஸ்ட்டில் சிப்கார்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கும், நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட்டுக்கும் நம்ம எலிஜிபிள் வருவோம். இதில் யாரெல்லாம் வருவோன்னா, இசிஇ, ட்ரிபிள் இ, தென் அப்புறம் வந்து சிஎஸ்சி, ஐடி இவங்க எல்லாமே இன்க்ளூட் ஆகி வருவோம். ஓகேங்களா? இன்டர்வியூ போஸ்ட்டை கூட விட்டுருங்கம்மா, ஏன்னா அது வந்து 4 வேகன்சி தான், அதுலேயும் கேட்டகரி வைஸ் இருக்குது. ஸோ அதில் பிசிஎல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் இன்டர்வியூ போஸ்ட்டே நான் பேசலை. ஓகேங்களா? நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் டோட்டலாக 9 வேகன்சி இருக்குது. ஐ திங்க் உங்களுக்கு பிசிக்கே வந்து 3 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 9 வேகன்சி பார்த்தீங்கன்னா, இதில் நமக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லியிருந்தோம்ப்பா, இசிஇ, ட்ரிபிள் இ, சிஎஸ்சி, ஐடி 4 டிபார்ட்மெண்ட் பர்சன்ஸ் வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது அவங்க எல்லாமே எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டோட்டலாக அந்த ஹியூஜ் வேகன்சிக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் அப்ளை பண்ணியிருந்தாலுமே அவங்களோட மெயின் இன்டென்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த 400 சிலபஸை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, அதுதான் அவங்களோட தாட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 9 வேகன்சிக்கு 4 கேண்டிடேட்ஸ், அதாவது 4 செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணாங்க. இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ் 400 சிலபஸ்க்கு போயிருப்பாங்க. அப்போ ரிமைனிங் 3 செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் யாருன்னா, சிஎஸ்சி, ஐடி, இசி. ஓகேங்களா? நான் இதை எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, மேம் நமக்கு சான்ஸ் இல்லையே, பாசிபிலிட்டி இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறத விட, என்ன இருக்குது, வாய்ப்பு கம்மியாக இருந்தாலும் என்ன வாய்ப்பு இருக்குது, அதை தான் நான் இப்போ எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ வெறும் வேகன்சி கம்மி, நிறைய பேர் அப்ளை பண்ணுறோமே, ஏன்னா அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க அப்ளை பண்ணுறோமே. இப்போ ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சைடு போயிட்டாங்கன்னா, இப்போ அதை தாண்டி காம்படிஷன் கம்மியாயிடும். சிஎஸ்சி, ஐடி, தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இசி. ஓகேங்களா? இந்த 3 செட் ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ் தான் நீங்கள் அப்ளையே பண்ணுவீங்க. அப்போ அதில் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சி, ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் டெக்னிக்கல் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இசி ஆஸ்பிரண்ட்ஸ் ஆல்ரெடி நான் டெக்னிக்கல் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு டெக்னிக்கல் மட்டும்தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஒரு 4-5 பேப்பர் நீங்கள் ஏற்கனவே படித்த பேப்பர். ஓகேங்களா? அப்போ ரிமைனிங் பேப்பர் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஓகே. ஸோ நேற்று வந்த எலக்ட்ரிக்கல் வேகன்சிக்கு இசிஇ வந்து எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெளிவாக புரிஞ்சிருச்சு. இதில் என்ன கேட்குறீங்கன்னா, மேம் 7% ஒதுக்கியிருந்தாங்களே மேம், இதுக்கு முன்னாடி கொடுத்தாங்கப்பா, இசிஇக்கு வந்து இபியில் வந்து 7%ன்னு ஒதுக்குனாங்க. பட் ஆனால் லாஸ்ட் டைமே என்னது, இசிஇ இல்லைங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன சொன்னோன்னா, இசிஇ இந்த வருஷம் இருக்க வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படின்னும், அதே மாதிரி அவங்க எந்த இடத்துலையுமே இந்த 7% வேகன்சியோ இல்லை இசிஇக்கான வேகன்சியோ எதுவுமே எந்த இடத்துலையுமே ஆடண்டம்லையும் சரி, நம்மளோட நோட்டிஃபிகேஷன்லையும் சரி, எந்த இடத்துலையுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா? அதனால் நம்ம எலிஜிபிளா இல்லையா, ப்ரிப்பேர் பண்ணலாமா வேண்டாமா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். ஓகேங்களா? நம்ம அந்த சிலபஸும் படிக்கிற மாதிரி இருக்கும். அது எப்போ அப்படின்னா, பிடபிள்யூடி வேகன்சி வரப்போ தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நீங்கள் உங்களோட சைடில் என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. பட் என்னோட சைடில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்திட்டேன். ஏன்னா பர்டிகுலராக இப்போ இசி ஆஸ்பிரண்ட்ஸ் தான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல், மேம் ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஓரளவு ஹியூஜ் வேகன்சி வந்துருச்சு, நம்ம எலிஜிபிள்னா நம்ம படிக்கலாமே, இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய கொஷின்ஸு. ஈவன் எனக்கு வீடியோஸில் கீழே கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வாட்ஸ்அப்பில் அன்னோன் நம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை குரூப்பில் எதில் எடுத்தாலுமே இசிஇ கேட்குறது கரெக்டு தான், நான் தப்பாக சொல்லவே வரல. பட் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோ, நீ போடக்கூடிய எஃபோர்ட் தான் உனக்கு ஃபைனல் அவுட்புட்டாக வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டே கொஷின் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நம்ம அது கடைசி வரைக்கும் அதே மாதிரி என்னடா நம்ம நிலமை எப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டே போக வேண்டியதான். ஸோ அதனால் கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மி தான், இசிக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் அதில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தேன் அப்படின்னா, இந்த சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுலேயும் ப்ரிப்பேர் பண்ணி படிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஸோ உன்னோட எஃபோர்ட்டை வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டாக எஃபோர்ட்டாக போடுங்க. டெஃபினட்டாக அதுக்கான அவுட்புட் என்னங்கிறத பாருங்கள்.
ஓகேங்களா? ஏன்னா ஈசிக்கு என்ன மேம் இருக்குன்னு கேட்குறீங்க. அடுத்தடுத்தது வருது அப்படிங்கிறாங்கம்மா. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல. அதனால நான் உங்கள அதெல்லாம் மோல்ட் பண்ண விரும்பல. இது வருதா, அது வருதா அதெல்லாம் இல்ல. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு கரண்ட்டா என்ன இருக்கோ அத மட்டும் ஃபோக்கஸ் பண்ற மாரி பாருங்க. ஓகேவா? இப்பவும் சொல்றேன். அ அ இப்ப நான் பர்ட்டிகுலரா இப்ப ஈசி பசங்களுக்கு தாம்மா பேசுறேன். ஸோ அப்படின்னா, ட்ரிபிள் இ ஆஸ்பிரண்ட்ஸ் அந்த சைட் போயிட்டாங்க. நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்கன்னா, சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட்டுக்கு ஓகே மேம் நான் படிக்க ரெடியாக இருக்கிறேன். எனக்கு இந்த 1 1/2 மந்த் இருக்குது, 2 மந்த்ஸ் இருக்குது. இதில் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி படிக்கிற மாதிரி பாருங்கள். இல்லை மேம் எனக்கு இந்த புது சப்ஜெக்ட்லாம் செட் ஆகாது மேம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெயிட் பண்ணியே நான் பொறுமையாக பிடபிள்யூடி வேகன்சிக்கு நான் படிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் பின்வாங்கிட்டு நீங்கள் இந்த பேப்பர்ஸை படிங்க. ஆனால் என்னோட